பூர்வ நாட்களை நினைக்கிறேன். உமது செய்திகளெல்லாம் தியானிக்கிறேன். உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என் கைகளை உமக்கு நேராக நீக்கிறேன். மரண்டு நிலைத்தை போல் என் ஆத்மா உன்மேல் தாகமாய் இருக்கிறது. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரும். இதுவே என் தேவன். உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். உங்களுடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்லவர், பெரியவர், மகத்தானவர், அருமையானவர். இந்த விசேஷ ஆராதனையிலே ராஜா உங்களுடைய வருகை எங்களுக்கு தந்துவிடத்தக்க நாங்கள் சொல்கிறோம். உங்களுடைய ஆளுகை அரசாட்சியங்களிலே நம்பும்படி நாங்கள் சொல்கிறோம். இந்த புனித நாளை நாங்கள் விதமாக அனுசரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய விசேஷ ஆசீர்வாதம் வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிறைவாய் பங்கும்படி நம்மை அழைக்கிறோம் ராஜா. உங்களுடைய நாமம் இந்த ஆராதனை முழுவதும் ஆண்டவரே தங்கியிருக்கும்படி எங்கள் ஸ்தோத்திரங்களிலே, எங்கள் துதியிலே, எங்கள் ஜெபத்திலே, எங்கள் தியானத்தில் எல்லா விதத்திலும் ஆண்டவரே நீர் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இன்றைக்கு நாம் குருத்தோலை ஞாயிறு பாம் சண்டே அனுசரிக்கிறோம். சற்று நேரம் நாம் எழுந்து நிற்போமாக. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக வெற்றி பவனி செல்கிறதை நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலும் கூட நாம் எழுந்து நின்று நாம் கண்களை மூடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து நாம் சொல்லுவோமாக, ஆண்டவரே நீங்கள் மத்தியில வாங்க அப்பா. எருசலேமுக்குள்ளாக வெற்றி பவனி வந்து தேவ நீர் அப்பா. இதோ ஆண்டவரே, ஓசானா ஓசானா என்று உம்மை மகிமைப்படுத்தினார்கள் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, நாங்கள் எங்கள் கண்களை உம்முடைய நேராக நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தில் நீங்க வாங்க ஆண்டவரே. சொல்லுவோமாக, வாய்களை திறந்து சொல்லுவோமாக, எங்கள் இருதயத்துல வாங்க அப்பா. எங்க மத்தியில வாங்க அப்பா. எங்கள் நடுவிலே வாங்க ஆண்டவரே. ஓசானா என்பதற்கு ப்ளீஸ் சேவ் அஸ், ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். தேவனே எங்களை ரட்சிங்க அப்பா. ஏசப்பா, உம்முடைய ஆவியினால உம்முடைய பலத்தினால எங்களை
இந்த முதல் பாடலை நாம் தேவனுக்காக ஏறெடுப்போமாக. ஆண்டவரை நெருங்கி சொல்லுவோம். Yeah.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பரலோக ராஜா தேவன், நீர் பரிசுத்த தேவன் அப்பா, நீர் மகிமை நிறைந்த தேவன் ஆண்டவரே, மாட்சிமை நிறைந்த தேவன் அப்பா. சகல அதிகாரமும் ஆண்டவரே உம்மிடத்தில் இருக்கிறது அப்பா. உம்மையே நாங்கள் வணங்குகிறோம் ராஜா. இயேசப்பா, வானம் பூமி மாறினாலும் உம்முடைய வார்த்தை மாறாத அப்பா. நேற்றும் இன்றும் மாறாத தேவன் அப்பா. நீர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன் அப்பா. நன்றி ஆண்டவரே.
அவர் நம்ம கூட இருக்கும்போது எந்த பயமும் இல்லை, எந்த கலக்கமும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற தேவன், அவர் சுகம் கொடுக்கிற தேவன், அவர் நம் தேவைகளை சந்திக்கிற I am
ஹல்லேலூயா. உம்மை ஆராதிப்பது எவ்வளவு இன்பமானது ராஜா. ஆனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆராதனை நாயகன். ஆராதனை பெறுவதற்கு எல்லாம் தகுதி உள்ளவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. வணங்கி கும்பிடுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றியே நன்றி நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. நீர் எங்களை சந்திக்கிற தேவன், சந்தித்துக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஆதரிக்கிற தேவன், ஆறுதல் கூறுகிற தேவன், எங்களை விசாரிக்கிற தேவன், எங்கள் மேல் பிரியமாக இருக்கிற தேவன், எங்கள் பாவங்களை மன்னித்த தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன். ஆண்டவரே, உங்களுடைய அன்புக்காக நன்றி, உங்களுடைய இரக்கங்களுக்காக நன்றி, உங்களுடைய சமாதானத்துக்காக நன்றி. நாளிலே உங்களுடைய சமூகத்திலே காத்திருப்பது எவ்வளவு மகிழ்ச்சி ஆண்டவரே. உள்ளங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியால் நிரம்பி இருக்கிறதை குறித்து நன்றி 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 செலுத்துகிறோம். அந்த குறிக்கோள் ஞாயிறே ஆண்டவர் நாங்கள் மறுபடியும் பின்னிட்டு நாளிலே பார்க்க இருக்கையில் அப்பா, நீர் எருசலேமுக்குள்ளே பிரவேசித்தது எவ்வளவு மகிழ்ச்சியான ஒரு காரியம். அதே மகிழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஊழியம் செய்யும்படி நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. தேவன் தாமே உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே, உங்களுடைய தெய்வீக பிரசனம் எங்களை சூழ்ந்து கொண்டு ஒவ்வொருக்கும் ஒரு அழுத்தம் நிறைந்த அனுபவத்தை நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். காணாத தரிசனங்களுக்கு தங்களும் ஆண்டவரே, சவால்களை கொடுக்கிறதும் ராஜா. தேவன் தாமே இந்த நாட்களிலும் கூட பலவிதமான அழுத்துகள் மத்தியிலும் கூட எங்களை கண்மனை போல பத்திரமாய் வைத்து வருவதற்காக நன்றி ராஜா. அநேகர் காணப்படுகிற சூழ்நிலை வித்தியாசமாக உன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய் நீர் எங்களை வைத்து வருவதற்காக நன்றி. சுகத்திற்காக நன்றி. தேவர்களை சந்தித்து வருவதற்காக நன்றி. தேவன் தாமே உங்களுடைய சமாதான வழி தொடர்ந்து எங்களுக்கு தங்கியிருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உள்ளம் நிறைந்தவர்களாய் ஆண்டவரே நாங்கள் செல்ல வேண்டும். தொடர்ந்து எங்களுக்கு ஊழியம் செய்தவர்கள், எங்கள் சபை மக்கள், சபை ஊழியர்கள் ஒவ்வொன்றும் உடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் அடி வைத்து செல்வதில்லை. நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி. எங்களுக்கு ஒரு குறை இல்லாதபடி காத்து வருவதற்காக நாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எங்களை வைத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். மகிமை உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக. நம்முடைய ஆகாரத்தை எங்களுக்கு விட்டார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தாலும் மன்னிக்கிறது போல குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணார். தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்வார். ராஜ்யமும் வல்லமையும் மகமையும் என்றென்றும் உடையவர்கள். ஆமென். நின்றவனமாக மாறி மாறி வாசித்த 45ஆம் சங்கீதம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்லுகிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜன சதலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள்.
சொல்வார்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜஸ்திரீ ஓபீரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பாரிசத்தில் நிற்கிறார். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர் ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவர். அவள் உடை பொற் சரிகையாய் இருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். எல்லோரும் சேர்ந்து உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் ஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் முடிவார்கள். Ah
சொல்லுவோம், ராஜா. நாள்தோறும் சொல்லுவோம், எப்பொழுதும் சொல்லுவோம். நமக்கு நன்றி உள்ளவர்களாகவே நாங்கள் இந்த காணிக்கை ஸ்தோத்திரங்களை படைக்கிறோம். முதலில் எங்களை நேசித்தபடியால், எங்களுக்கு அளித்தபடியால் மறுமொழியாக உண்மை நேசிக்கிறோம். மறுமொழியாக ஒரு சிறிய பாகத்தை உங்களுடைய ஆசீர்வாத சின்னம் என்று நாங்கள் படைக்கிறோம். ஆண்டுகிறார் தேவன் தாமே எங்களை ஏற்றுக்கொள்வதே போல எங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன், எங்கள் ஜெபத்தையும் ஏற்றுக்கொள்கிறேன். இதை படைத்த அன்பு கரங்களை ஆசீர்வதிக்கிறேன். காணிக்கை சேகரத்தை அவங்களோடு தங்கியிருக்கும்போது நாங்கள் ஜெபிப்பதும் உங்களுடைய நாமம் இதன் மூலம் வருமளவும் மகிமைப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நிஜவனமாக வேத வாசிப்புக்கு கடந்து செல்வோம். இன்றைக்கு எடுக்கப்பட்ட வேத வாசிப்பு யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 19 முடிய. யோவான் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 தொடங்கி 19 முடிய. மறுநாளிலே இயேசு எருசலேமுக்குள் வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அல்லாமலும், சீயோன் குமாரத்தியே, பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார். இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை. இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவரை ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றார்கள். Today's scripture reading is taken from the book of John, chapter 12, verses 12 to 19. The next day, the great crowd that had come for the festival heard that Jesus was on his way to Jerusalem. They took the palm branches and went out to meet him, shouting, Hosanna! Blessed is he who comes in the name of the Lord. Blessed is the King of Israel. Jesus found a young donkey and sat on it at his feet. Do not be afraid, daughter Zion. See, your king is coming, seated on a donkey's colt. At first, his disciples did not understand all this. Only after Jesus was glorified did they realize that these things had been written about him and that these things had been done to him. Now the crowd that was with him when he called Lazarus from the tomb and raised him from the dead continued to spread the word. Many people, because they had heard that he had performed this sign, went out to meet him. So the Pharisees said to one another, See, this is getting us nowhere. Look how the whole world has gone after him. Amen. இன்றைக்கு விசேஷ ஞாயிறு, குருத்தோல் ஞாயிறு. இதை குறித்து சில காரியங்களும் உங்களுக்கு சொல்லவிருக்கிறேன். இந்த ஆராதனை இப்போது நம்ம கட்டுப்பாடு நாட்களிலே வைக்கிறபடினால் இந்த ஆராதனைக்கு பல பேர் கொடுத்தபடி நம்முடைய லிஸ்ட்டுக்கு மேலே போனதுனால 2 ஆராதனையை நாம் பின்பற்றிருக்கிறோம். அதே போல தான் இந்த 4 ஆராதனை, அதாவது இன்றையோடு இன்றைக்கு 10 மணிக்கு 2வது ஆராதனை, ஏப்ரல் 1ஆம் தேதி வியாழக்கிழமை. இதை கவனித்துக் கொள்ளுங்கள், ஏன்னா நீங்கள் தான் பயன்படுத்த போகிறீங்க. மாண்டி தர்ஸ்டே பெரிய வியாழன் 2 ஆராதனைகள் உண்டு. ஒன்று மாலை 6:30 மணிக்கு, 2வது ஆராதனை இரவு 8:30 மணிக்கு. இங்கே 8 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, அது 8:30 மணிக்கு நடைபெறும். ஓகே, இதை நீங்கள்
பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏன்னா அது ராபோஜன ஆராதனை. இது அமுதன் 2 லிஸ்ட்டு போடுவார். அதாவது மாண்டி தேர்ஸ்டே 2 லிஸ்ட்டு, 6:30 மணிக்கு உள்ளது ஒன்று, 8:30 மணிக்கு உள்ளது ஒன்று. நீங்கள் உங்கள் பெயர்களை 6:30 மணிக்கு வருவதற்கு உங்களுக்கு வசதி உண்டானால் அந்த 6:30 மணிக்கு முதல் 45 பேர், பிறகு 2வது லிஸ்ட்டில் 8:30 மணிக்கு வேலை போயிட்டு வரவங்க, அதில் நீங்கள் உங்கள் பெயர்களை எழுதலாம். ஓகே, இது ராபோஜன ஆராதனை, கலந்து கொள்ளுங்கள். பிறகு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை, பெரிய வெள்ளி, ஏப்ரல் 2ஆம் தேதி 2 ஆராதனைகள் காலை 9 மணிக்கு. ஏற்கனவே ஒரு ஆராதனை வைத்திருந்தோம். இப்போ எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஒருவரும் விட்டு விடக்கூடாது. அதுதான் என்னுடைய பாரம். Everybody must be blessed, not only a group of people who can come, so all can come, but we keep it to the 45 people so that SOP can be observed and 2 services. காலை 9 மணிக்கு பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனை, பிறகு 11 மணிக்கு 2வது ஆராதனை. இதுக்கும் 2 லிஸ்ட் போடுவாங்க. உங்கள் வசதியை பார்த்து இப்போ 45 அந்த கணக்கு வந்துடுச்சுன்னா டக்குனு நீங்கள் மற்ற லிஸ்ட்டில் நீங்கள் போட்டுருங்க. புரியுதுங்களா? ட்ரை நாட் டு கிராஸ் ஓவர் ஸோ தட் இட் நாட் பி. இப்போ கூட சில பேர் வரல போடுங்க. சரி, வர முடியலனாக்கா எங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கு. பிறகு இரவு 8 மணிக்கு புக்கெட் பிரிந்தோம்ல இந்த குட் ஃப்ரைடே ஆராதனை நடைபெறும். நம்முடைய உயிர் தெழுந்த ஜெயந்தி திருநாள் பண்டிகை ஆராதனை அல்லது ஈஸ்டர் என்று சொல்லப்படுகிற ஆராதனை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 4ஆம் தேதி, அதிலும் 2 ஆராதனைகள் இருக்கும். காலை 8 மணிக்கு முதல் ஆராதனை, பிறகு 10:30 மணிக்கு 2வது ஆராதனை. இதுவும் ராபோஜன ஆராதனை. இதிலே நீங்கள் எந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு வசதிப்பட்டு நீங்கள் எழுதியிருங்க, நீங்கள் சொல்லியிருங்க, அவரை கூப்பிட்டு சொல்லியிருங்க. ஓகே, காலை 7:30 மணிக்கு புக்கெட் பிருந்தோம் ஆராதனை, இந்த ரெசரக்ஷன் உயிர்த்தெழுந்த ஆராதனை அங்கேயே நடைபெறும். அதை முடிச்சுட்டு தான் நான் இங்கே வருவேன். ஆனால் இந்த 3 ஆராதனையும் ராபோஜனம் இருக்கும். எல்லா ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. நீங்கள் உங்கள் ஒத்துழைப்பை கொடுத்து இந்த லிஸ்ட்டு வந்த கையோட நீங்கள் உங்கள் பேரை போட்டுருங்க. 45 தாண்டிடுச்சுனாக்கா மற்ற லிஸ்ட்டில் நீங்கள் போட்டுருங்க. புரியுதுங்களா? 2 லிஸ்ட்டும் தாண்டிடுச்சுனாக்கா அப்புறம் அவங்க நேராக கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி பாருங்க. ஹீ இஸ் இன்சார்ஜ் அண்ட் சம்டைம் இட் கன்சல்ட்ஸ் இருந்தாலும் அவர் அவருக்கு பொறுப்பாக இருக்கிறார். சரி, இந்த வாரம் பிறந்த நாட்கள் சப்ரீனா, பிரிஸ்டிலா, சங்கர், பாலின், மீனாட்சி, சாமியோல், ஏமஸ் இவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை நாம் கூறுவோம். மிஷினரி அர்ப்பணை ஊழியத்தை குறித்து 1-2 வார்த்தைகள். நம்முடைய மலேசியா மிஷினரி மூவ்மெண்ட் MMM இந்த ஆண்டு 3 தேசங்களை இந்த கிஃப்ட் ஆஃப் ஹோப் என்கிற அந்த ஊழியத்தில் தத்தெடுக்கிறார்கள். இந்த 3 தேசங்கள் மியான்மார், நேபாள் அண்ட் ஸ்ரீலங்கா. இந்த 3 தேசங்களிலே பிள்ளைகள் படிப்புக்கென்று நாம் வழக்கமாய் தத்தெடுப்போம். இதை குறித்து விவரங்கள் நீங்கள் கோமதி எங்கே நான் கோமதி இது எங்கே இருந்து அதை அங்கே வாங்கிட்டீங்க கட்சி மாறுங்க. நீங்கள் கோமதியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க முழு விவரத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. வருகிற இது 30th ஏப்ரல் தானேம்மா க்ளோசிங் டேட்டா. ஏப்ரல் 30ஆம் தேதி இதோடைய அப்பீல் முடியும். உங்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறது. வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்லாண்டவரே, நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய வார்த்தையை காத்திருக்கிறோம். வருஷமாக நாங்கள் இந்த கூத்தோடு ஞாயிறை நாங்கள் அனுசரிக்கிறோம். இது எதுவும் புதுசு அல்லாண்டது. பல
பழைய ஒரு செய்தி. இருந்தாலும் உன்னுடைய புதுமைகளை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீர் என்று விசுவாசிக்கிறோம். ஒரு மறுமலர்ச்சி, ஒரு விசேஷித்த வெளிப்படுத்துதலை எங்களுக்கு நீர் தந்திரமாறு ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஒரு பண்டிகை. ஆண்டவரே, இந்த குருத்தோடலை செய்யப்பட்ட சிலுவையை நாங்கள் எடுத்துச் செல்லும்போது அதில் அடங்கியிருக்கிற அர்த்தத்தை நாங்கள் பிறருக்கு பிரஸ்தாபிக்கப்படும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். There will be a worship practice after this service, after the second service, for the Monday Thursday இல்லையா இருக்கு. என்ன மறந்து போகிறேன். சரி, எனக்கு ஞாபகப்படுத்தணும். கடைசியாக நான் ரூபாய் பண்ணிடுறேன். அது வேறையா? அதே சரி, ஒரு அதிர்ச்சியான செய்தி. இதை முடிச்சு நான் சொல்லிடுறேன். கோய் ப்ராக்டிஸ் வந்து மாண்டி தேர்ஸ்டே, பெரிய வியாழன் பெரிய வெள்ளிக்கு நடைபெற ஆராதனைக்கு அபியாசம் இருக்கும். ஓகே, யூ வாண்ட் டு அப்ரிஷியேட் த வர்ஷிப், த மியூசிஷியன்ஸ், த கோயர். பெரிய 24 பேர் இல்லை, 3-4 பேர் தான் உட்காந்துருக்கிறாங்க. இருந்தாலும் அவரை பாராட்ட வேண்டும். Because they will be participating in both the services. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், எனக்கும் கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், சபையில் காணப்படும் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனக்கு கொஞ்சம் கலப்பாக இருந்தால் பரவாயில்ல, சாஞ்சுதான் ஒன்று தூக்கிறீங்க. அல்லேலூயா. சரி, அதிர்ச்சியான செய்தி. நாள் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஆராதனைக்கு பிறகு மறந்துடாம ஆளுக்கு ஒரு சாப்பாடு போட்டோம்னா எடுத்துகிட்டு போங்க வீட்டுக்கு. அதான் அதிர்ச்சியான செய்தி. ஓகே, someone has donated. You want me to announce the name? ரகு. இந்த சுனாய்புலோவில் இருக்கிறவர் இன்றைக்கு நமக்கு ஒரு சிறிய ட்ரிங்கும் இருக்குமா? சாப்பாடு மட்டும்தானா? ட்ரிங்க் இல்லை, ட்ரிங்க் சிகிரியா. ஓகே, தேங்க்யூ ரகு. இன்றைக்கி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணது. இந்த மாதிரி ஸ்பான்சர் வந்தாக்க நம்ம எடுத்துகிட்டு போகலாம். தயவு செய்து பேக்கெட்டில் வெளியே திறந்து சாப்பிடாதீங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது வந்து தூக்கிட்டு போயிடுவோம். நம்மளோட அந்த பேக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வேணும் காலையில் உட்காந்து சாப்பிடணும், வீட்டில் போய் சாப்பிடணும். அது SOP. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இன்று நிறைவேற்றுவதில் கிறிஸ்துவின் மன எழுச்சி, கிரைஸ்ட் பேஷன் ஃபார் ஃபுல்ஃபில்மென்ட். இன்றைக்கு நமக்கு தெரியும், குருத்தோல் ஞாயிறு. தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டபடி, உரைக்கப்பட்டபடி நிறைவேறுவது, அந்த நிறைவேற்றுதலே இயேசுவின் மன எழுச்சி. Today we consider again the fulfillment of prophecy that Jesus was coming into Jerusalem to fulfill the will of God. அது வந்து ஏற்கனவே சொல்லுது. பிறகு நான் அந்த வசனம்லாம் சொல்கிறோம் உங்களுக்கு. அது அந்த தீர்க்க தரிசனை நிறைவேற்றுவதிலே இயேசுவுக்கு மன எழுச்சி, ஒரு வாஞ்சை, ஒரு ஏக்கம், ஒரு திருப்தி அவருக்கு காணப்பட்டது. ஆக இன்றைக்கு நாம் சில சிம்பாலிக் மீனிங்ஸ், சில அர்த்தங்களை நாம் பார்க்க போகிறோம். லாசரு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, லாசரு 11ஆம் அதிகாரத்தில் இயேசுவானவர் மரித்த லாசருவை எழுப்பினார். சரிங்களா? ஹலோ, we begin from there. Jesus raised Lazarus from the dead. And then இந்த காட்சியை, இந்த சம்பவத்தை சுற்றிலும் பார்த்த மக்கள் இயேசுவானவரே ஒரு பெரிய அதிசயமானவர் என்பதை குறித்து ஆங்கிலத்தில் செலிபிரிட்டி என்று சொல்வார்கள். எல்லாரும் பார்க்க அவரை அப்படியே வந்தார்கள். யார் இவர்? செத்து போனவங்கள எழுப்புறாராமே. அதுவும் பாருங்க, இந்த குருத்தோல் ஞாயிறு வருகிற அந்த சமயத்தில் இந்த இயேசுவானவர் லாசரை எழுப்பினபடி அவரை பார்க்க வந்திருக்கிறார்கள். அப்படின்றால் இவர் நிச்சயமாக ஒரு ராஜா, ஒரு அதிகாரம் உள்ளவர் என்பதை குறித்து
They wanted to ascribe kingship to Jesus because he was a celebrity and they want to really praise him. அப்படியே அவரை புகழ்ந்து பாராட்டி ஒரு ராஜாவை போல அவரை அமைக்கும்படி தேடினார்கள். ஆனால் இயேசுவானவர் வந்ததோ உண்மைதான், ராஜாவாக இருந்த போதிலும் அந்த ராஜாவுடைய நோக்கம் ஊழியம் உண்டு, சிலுவை நோக்கி செல்லுகிற ஒரு நோக்கமாக இருந்தது. சரி, இவர்கள் இந்த குருத்தோலை அவர்கள் எடுத்து சென்றார்கள். They fronds, actually it's palm frond. The English word is palm frond, not palm leaves. Leaves are different. Okay, இந்த தோலை அவர்கள் எடுத்து அவர்கள் அதை என்ன செஞ்சாங்க, என்ன அப்படின்னா என்னது தமிழ்ல கை என்னது வேவ்னா இது அல்லேலூயா. எல்லாம் உங்க குருத்தோல் எடுங்க. தமிழ் என்ன சொல்லுங்க இப்படி செய்யறதுக்கு? அசைக்கிறது வேவ்லாம் கோயம். ஓகே, இந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி சிலுவையை செஞ்சு அவங்க செய்யல, அவங்க முழு ஓலையாக வைத்து அவர்கள் அதை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இது இயேசுவானவர் பிரவேசிக்கிற அந்த சமயம். இந்த குருத்தோடு பாருங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ நீங்கள் கையில் வைத்திருக்கிற அந்த குருத்தோடு என்ன அர்த்தம் என்பதை குறித்து நீங்கள் அதை பிடித்துக்க. ஒன்று தேவனுடைய நன்மையை குறித்து அது காணப்படுகிறது. ரெண்டாவது, அது தேவனுடைய ஜெயத்தை அல்லது வெற்றியை குறித்து காட்டுகிறது. The palm frond represents or signifies goodness of God and also victory. அதை இன்னும் கொஞ்சம் வருகிற நாட்களிலே எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அவர் கொண்டு வர போறார் என்பதை குறித்து அதற்கு ஒரு அடையாளம். மரணமே கூரைங்கே, பாதாளமே. In English it takes, oh death, where is your sting? Oh Hades, where is your victory? Hades here is actually hell. Hades is a Jewish word. தமிழ்ல பாதாளம் என்று வரும். அப்போ இந்த வசனத்தில் இது 1 கொரிந்தியர் 15:11 வருது. அவருடைய அர்த்தம் என்ன என்றால், இயேசுவானவர் இவர் இந்த குருத்தோல் ஞாயிறுகளை பிரவேசித்து செல்லும் பொழுது அவர் ஒரு வெற்றியை மனித குலத்துக்கு கொடுக்க போகிறார். இந்த மரணத்தின் மேல் ஜெயத்தை கொடுக்க போகிறார் என்றால் 3ஆவது நாள் அவர் எழுவார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதுதான் அவருடைய அர்த்தம். The first meaning or the symbolic meaning of the frond is goodness of God and victory. The victory that Jesus is going to perform on the cross. சிலுவையிலே அவர் இந்த ஜெயத்தை கொடுப்பதை குறித்து இந்த குருத்தோல் ஒரு அடையாளம். ரெண்டாவது கழுதை, symbolic meaning of the donkey, கழுதை. இயேசுவானவர் கழுதை மேல் தானே வந்தார், சரிதானே? Now listen carefully. In some English versions, the word donkey is not used. The word mule is used. M-U-L-E. Have you heard of the word mule? Mule is a hybrid between a horse and a donkey. Hybrid. Now that's not important. The important thing is whether he came on a mule or donkey, he still came. அவர் கழுதையில் வந்தாரா? இந்த மியூல் தமிழில் என்னன்னு தெரியாது. பாதி குதிரை பாதி கழுதைன்னு எப்படி சொல்கிறேன்னு தெரியாது. உங்களுக்கு கிடைச்சா சொல்லுங்கள், ரகு பார்த்து சொல்லுங்க, நான் கற்றுக்கிறேன். ஓகே, அவர் கழுதை மேல் வந்தார். சகாரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனம், இயேசுவானவர் பிறப்பதற்கு முன்பதாக அங்கே போடப்பட்டு வருகிறார் இந்த தாவீதின் குமாரன், இந்த சமாதான பிரபு. அவர் எப்படி வருவாராம்? ஒரு கழுதை மேல் வருவாராம். இது ஒரு தீர்க்க தரிசனம். நான் ஏற்கனவே சொன்னேன், இயேசுவானவர் தீர்க்க தரிசனத்தை வேற்றுவதிலே அவருக்கு மன எழுச்சி, நல்லொருக்கம், ஒரு வாஞ்சை இருந்தது. Jesus was anxious that all prophecies told about him in the Old Testament. Now here in this context is coming on a donkey, and who is this? A horse, a king coming on a donkey.
இந்த பழைய ஏற்பாட்டில் பிரியமானவர்களே, ஒருவர் கழுதை மேல் வருகிறார் என்றால் அது பாருங்க, எப்பொழுதுமே ராஜா குதிரையில் தான் வருவார். சரிதானே? சரிதானே? ஒரு ராஜா எல்லாம் ஒரு மாட்சிமையோடு குதிரையில் தான் வருவார். ஆனால் இவர் கழுதையில் வர்றதுனால எந்த விதத்திலும் குதிரையில் வருவதும் இந்த கழுதை வருவதும் வித்தியாசம் ரொம்ப இல்லை. எனக்கா பிப்ளிக்கல் டைம்ஸ் வேதாகம காலத்தில் இந்த ராஜாக்கள் கழுதையின் மேல் வருவது ஒரு சகஜமான நடக்கிற ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, அவர்கள் வரும்பொழுது சமாதானத்தோடு வருகிறவர்களாய். இந்த கழுதை பாருங்க, the donkey symbolize peace. It's a non-active animal. இந்த கழுதை பாருங்க, நீங்கள் எப்படி அடித்தாலும் கழுதை எப்படி சத்தம் போடும்? கழுதை எப்படி சத்தம் போடும்? என்ன அடிக்காதீங்க, சும்மா விடல. கழுதை 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 தெரியும், அந்த கழுதை எப்படி சத்தம் போட தெரியாது. எப்படி கணிக்குமா? ஏற்கனவே நான் தமிழில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு பாடம் போட்டு சரி. கழுதை வந்து என்னமா கலைப்பா? கணைக்கும் கணைக்கும். அதான் இப்படி அது சவுண்டு வருது. சார் அந்த கணக்கு அந்த டாங்கி சாப்பிடு வருது. ஆனால் வரல, பார்ப்பீங்களா? அப்புறம் ஏறி பார்க்குறேன். ஓகே, த டாங்கி சிம்பலைஸ் பீஸ். அப்போ அந்த மிருகத்தின் மேல் அந்த 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 கழுதின் மேல் வருகிறவர்கள் சமாதான எண்ணத்தோடு தான் வருகிறவர். இப்போ இந்த கழுதின் மேல் யார் வருகிறார்? யார் வருகிறார்? இயேசு. இயேசு வந்து சமாதான பிரபு. சரிதானே? சமாதான பிரபு எங்கே எழுதப்பட்டு இருக்குது? அது இன்னொரு இருக்குது. சமாதான பிரபு என்று எங்கே எழுதப்பட்டு இருக்கிறது? ஏசாயா 9:6. அகைன் பாருங்க, these prophecies are complementing each other. அப்படின்னாக்கா ஒரு தீர்க்க தரிசனம் இன்னொரு தீர்க்க தரிசனத்தை முழுமையாக்குகிறது. இப்போ வருகிறவர் சமாதான பிரபு. சமாதான பிரபு அவருக்கு கூறப்பட்டு இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. Behold, your king is coming to you, righteous and having salvation, humble and mounted on a donkey. வாசிங்க அது 9:1 தமிழ்ல. ஆமா. அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மதியின் மேலே வருகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மக்கள் ஒரு கம்பீரத்தோடு வருகிற ராஜாவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதே ராஜா தாழ்மையோடு சமாதானத்தோடு பிதாவின் சித்தத்தை நிறைவேறுவதற்கு அவர் எருசலேமிலே பிரவேசிக்கிறார். You see, the status of Jesus as king never changes. Because the people expected him to come on a horse like a king to deliver them from the Roman yoke. But he came on a donkey. அவர் கழுதை மேல் வருகிறபடினால் ராஜா என்கிற அந்த தகுதி எந்த விதத்திலும் மாறவில்லை. அவர் ராஜா தான் வருகிறார். ஹல்லேலூயா. Praise God. மூன்றாவது சிம்பிள் ஹோசன்னா. ஹோசன்னா என்கிற வார்த்தை is actually a Hebrew word. It's not a Greek word. ஹோசன்னா. ஹோசனா என்றால் முதல்ல டயனா சொன்ன மாதிரி ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்பதற்கு அர்த்தமா. Save us, we pray, Lord. Oh Lord, save us, we pray. அவர்கள் இயேசுவானவரை இந்த ஹோசனா என்று சொல்லும் பொழுது சந்தோஷமாய் அவரை வரவேற்கிறார்கள். வருகிறவர் அவர்களை ரட்சிக்க போவதற்காக வருகிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை. Now that is very interesting. And they were expecting to be saved from the Roman slavery, the Roman government. அவர்கள் வந்து இந்த ரோமாவுடைய அதிகாரத்திலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஹோசனா என்று ஆண்டவரே எங்களை ரட்சியும் என்று சொன்னார்கள். சரிதானே? சரிதானே? The word is right, but the meaning is not so right. Because உண்மைதான், இயேசுவானவர்
அவர் காப்பாற்ற வருகிறார், அவர் ரட்சிக்க வருகிறார். எதிலிருந்து? பாவத்திலிருந்து, பாவத்தின் விளைவிலிருந்து வருகிறவர் இந்த ராஜா. இப்போ ஒரு ஆமென் சொல்லுங்க, புரிஞ்சுனாக்கா? It is true. The people shouted, "Save us, we pray," which means Hosanna. Right, expecting them to be delivered from their present enemy. It was right. And when they say Hosanna, save us, we pray, Jesus actually came to save the people from the wreckage or the results of sin, hell and so on. 118 சங்கீதம் 26 வசனம். Psalm 118:6. Blessed is he who comes in the name of the Lord. கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசுவானவர் அப்படிப்பட்ட. நான்காவது வார்த்தை, இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார் என்கிற இந்த வார்த்தை யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வராது. யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே வருகிறது. இயேசு கண்ணீர் விட்டார் இல்லையா? வித்தியாசமான கண்ணீர். ஓகே, இயேசுவானவர் யோவான் 11ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலே கண்ணீர் விட்டார் என்பதற்கு அர்த்தம் நீங்க சொல்லுங்க. ஏன் கண்ணீர் விட்டார்? ஏன் கண்ணீர் விட்டார்? Jesus wept, the shortest word verse in the Bible. Jesus wept. ஏன் அழுதாரு? நான் சொல்றீங்களா? எல்லாம் அருமையா அழகா இருக்குங்க. ஒவ்வொரு முகத்துல மர்மமா இருக்கு. நானே சொல்லிடுறேன். ஓகே, இப்போ லாசரு மரி அந்த யோவான் 11ஆம் சொல்ல போல லாசரு மரித்த அந்த சண்டை. You got it? John 11 is all about the death and resurrection of Lazarus. இயேசுவானவர் அந்த பெத்தனிக்கு வரும்போது முதல்ல யார் ஓடி வந்தா? மாத்தா ஓடி வந்தாங்க. சரிதாங்க. மாத்தா ஓடி வந்தாங்க. ஆண்டவர் நீங்கள் ஆண்டவனுக்குள்ள இருந்தாக்க என் சகோதரன் செத்து போயிருக்க மாட்டானே, உயிரோடு பண்ணு சொன்னாங்க. சரிதானே. நீங்கள் போயிட்டு அக்கா வந்தாங்க. அக்கா யாரு? மாத்தா. பைபிளில் யார் அக்கா யார் தங்கச்சின்னு போடலை. நம்ம ஒரு கதைக்கு எடுத்துக்கொள்வோம். மாத்தா வராங்க. மாத்தா வந்து இயேசு பாதத்தில் அமர்ந்து நல்ல பங்கை பெற்ற ஒரு மகள். அவள் வந்து இயேசுக்கு வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே, மாத்தா சொன்ன மாதிரி நீ இருந்தீங்கன்னாக்கா என் சகோதரன் எடுத்திருக்க மாட்டேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இயேசு தம்முடைய இருதயத்திலே வியாகுலம் ரொம்ப கவலைப்பட்டார். புரியுதுங்களா? இப்போ நம்பிக்கையாய் வந்திருக்கிற இயேசு, அந்த நம்பிக்கையை 2 சகோதரர்களும் மற்றவர்களும் பார்க்க முடியல. சரிதானே? Jesus, the hope of life was in front of them. They failed to realize that hope. They were futile in their outlook. அவங்க வந்து நம்பிக்கை இல்லாதபடி ஒரு தோத்து போன ஒரு சூழ்நிலை. இயேசு அப்படிப்பட்ட சூழ்நிலை கண்டு லாசரு வந்து கூட இயேசுவை நெருங்கிய நண்பனாய் இருந்த போதெல்லாம் சேர்த்துதான் அவர் கண்ணீர் விட்டார். ஓகே, இங்கே 2வது இயேசுவானவர் இந்த 12ஆம் அதிகாரத்தில் அவரும் வியாழம் கொண்டு கண்ணீர் விட்டார், அழுதார். ஏன்னாக்கா நம்ம வாசிக்கிறோம், இவர்கள் இந்த துதியின் மத்தியிலே அவர்கள் இந்த இயேசுவானவர் அவருடைய ரட்சகராய் வந்திருக்கிறார் என்பதை குறித்து அவர்கள் பார்க்கவில்லை. ஒரு வார்த்தைங்க நாங்கள் போட்டிருக்கிறேன், Luke 19:41-42. They did not recognize the Savior. அவர் அவர்களோடு இருந்தார், ஆனால் அவர்கள் அவரோடு இல்லை. நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலையை பார்த்தவர், see, Jesus has come as Savior, and they fail to recognize Him as a Savior from sin, and that saddened him and he cried. சரிங்க, கடைசியாக ஒரு வார்த்தை, இயேசுவனுடைய ஆளுகை அல்லது அரசாட்சி, கிரைஸ்ட் ரெயின். இது எப்படி வருதுனாக்கா, வருகிறவர் ராஜா. சரிதானே? வருகிறவர் ராஜா என்று வருவாரானால் நிச்சயமாய் அவருக்கு ஒரு ராஜ்யம், அவருக்கு ஒரு மக்கள், அவருக்கு ஒரு கூட்டம், அவர் கீழே இருக்கிறபடினால் அவர் ராஜரீகம் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. If Christ is coming as king, there must be a kingdom, there must be a people, there must be a race, there must be a nation over which he must
rule his sovereignty. ஆக இயேசுவானவர் இங்கே வந்திருக்கிற போது அவர் பார்க்கிற அந்த சூழ்நிலை ஒரே தரம் கடைசியாக ஒரு யுத்தம் இருக்கிறது. அந்த யுத்தத்தை அவர் ஜெயம் கொள்ள போகிறார். என்ன யுத்தம்? என்ன யுத்தம்? What was the battle? The last battle that Jesus was going to do. Good Friday தான் பார்க்க போறோம். ஒரே தரம் பாவத்தை அவர் எடுத்து போடுவார் என்று பாருங்கள். பாவத்தை எடுத்து போட்டு அதற்கு பதிலாக ஒரு உறுதி, ஒரு நிச்சயத்தை, ஒரு வாக்கை அவர் கொடுப்பார். மரணத்துக்கு ஒப்பான வார்த்தை வந்து ஜீவன் இல்லையா? Death, opposite of death is life. Another word for life is resurrection. We can come out of the death that we have taken place. ஆக இயேசுவானவர் ஒரே தரம் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து அந்த 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 பேட்டல், அந்த யுத்தத்தை ஜெயித்து தம்முடைய ஆளுகை அவர் ஸ்தாபிப்பார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இப்பொழுது ஆளுகை செய்து கொண்டிருப்பவர் யார் தெரியுங்களா? Who is ruling the world today? Even though God is in control, தேவன் இந்த உலகத்தின் மேல் தம்முடைய படைப்பு மேல் அவர் அதிகாரம் இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் இன்றைக்கு சாத்தான் தான் ஒரு விதத்தில் மனுஷனுடைய சிந்தையை செய்கையெல்லாம் அவர் ஆளுகை செய்து வருகிறார். அப்படியானால் பரிசுத்த வாரம் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய வல்லமை பார்க்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Hallelujah. We are going to see the power of God displayed over and over again. What do you see today? Today you see the king coming into Jerusalem to establish his rule. இன்றைக்கு அந்த குருத்தோல் ஞாயிறு என்று சொல்லும்போது தீர்க்க தரிசனம் சொன்னதை போல எருசலேமுக்குள்ளே ஒரு ராஜா வந்து தம்முடைய ஆளுகையாக ஸ்தாபிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, எருசலேம் என்று சொல்லும்போது நகரம், ஒரு பட்டணம் மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் கூட ஒரு நகரம், ஆண்டவர் அரசாட்சி செய்ய வேண்டிய ஒரு இடம். ஹல்லேலூயா. ராஜா வருகிறார் என்கிற ஒரு பாட்டு, அந்த பாட்டை நாம் பாடி ஜெபம் இருக்கிறோம். Can we play that song, ராஜா வருகிறார்? எழுது பாடுவோமா? Hear that song, ராஜா வருகிறார். Lift up your heads. சும்மா கீழே கொடுங்க, நான் பாடிடுறேன். தெரிய ஒரு பாட்டு. ராஜா வருகிறார், அலையை உயர்த்துங்கள், பணிந்திடுங்கள், தொழுதிடுங்கள், பாடிடுங்கள். தூய்மை பரிசுத்தம் நிலை துதிகளாம் மாட்சிமை ஆண்டவரே, குருத்தோல் ஞாயிறு என்பது ஒரு பண்டிகை, ஒரு கொண்டாட்டம் ராஜா. அது வெளி வேஷமாக அல்ல ஆண்டவரே, நாங்கள் அறிந்த வண்ணமாய், உணர்ந்த வண்ணமாய் வருகிறவர் ராஜா, என்னை ஆளுகை செய்கிறவர், என் மேல் அதிகாரம் உள்ளவர், இறுதியமாக என் எருசலேமுக்குள்ளே அவர் பிரவேசித்து ஆண்டவரே அந்த கொண்டாட்டத்திலே நாங்கள் பங்குள்ளவர்களாய் காணப்படுகிறோம் ராஜா. ஹல்லேலூயா.
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே இந்த வார்த்தை அன்பானவர்கள் பெற்றுக்கொண்டு இயேசு ராஜா என்னோடு இருக்கிறார், இயேசு ராஜா என்னை ஆளுகை செய்கிறார், அவருடைய அந்த அதிகாரத்துக்கு நாம் இடம் கொடுத்து இயேசு ராஜா என்னை நீர் வழி நடத்தும், என்னை காத்துக்கொள்ளும். ஹோசன்னா ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை தெரிந்து கொள்ளும், என்னை ஆசீர்வாதம். நமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இறுதி வார்த்தைக்கு மறுமொழியாக இறுதி பாடலை பாடுவோமாக. மகிமை செலுத்துகிறோம் ராஜா. மகை மேல் மகிமை நாம் எடுக்கிறோம். வந்திருக்கிறவர், வந்து கொண்டிருக்கிறவர், வரப்போகிறவர் ராஜா. ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தையின் ஊழியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அதிகாரத்திலே நாங்கள் சொல்லுகிறோம் ராஜா, எங்களுக்கு வெற்றியை கொடுக்க ராஜாவாக வந்தீர் என்பதை நாங்கள் மறுபடியும் நினைவு கூறுகிறோம். அந்த ஜெயத்திலே நாங்கள் ஜீவிக்க ஒவ்வொரு வழி நடத்தினார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும்
நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்திலே ராஜா வந்துவிட்டார். அவரின் மேல் அதிகாரம் உள்ளவர் என்று விசுவாசிக்க திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென்.